ஹரஹர மகாதேவா. 2026 மார்ச் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி. அன்று காலை 8:24 சனீஸ்வர பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு இடம்பெறுகிறார். அதாவது சனீஸ்வர பகவான் அப்படின்னா நிறைய பேர் பயப்படுறாங்க. அவரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவர் நம் வாழ்வுல நம்மளை பீடித்தார்னா நம்ம மகிழ்ச்சி கொள்ளணும். ஏன்னா நம்மளை சுத்தி என்ன நடக்குது, நம்மளை சுத்தி யார் நல்லவங்க கெட்டவங்க, நம்ம வாழ்க்கையில நம்ம செய்யறது சரியா தவறா அப்படின்றதையும், நம் வாழ்க்கையில நாம் செய்த கர்மத்திற்கான பலனை நமக்கு கொடுத்து அந்த கர்மாவை கழித்து நம்ம வாழ்க்கையில ஒரு நீதி தேவதையா இருந்து நாம் செய்த பாவங்களுக்கு தண்டனை அளித்து அதிலிருந்து முக்தி பெற வைத்து அவர் செல்கின்ற காலத்தில் நம் வாழ்வை செழிப்பாக்கி விட்டு செல்வார். ஆகவே சனீஸ்வர பகவானை நினைத்து பயப்படுவதை காட்டிலும் அவரை சரணாகதி அடைந்து வாழ்வில் நீங்க செய்த தவறுக்கான மன்னிப்பு கேட்டு அவர் பீடித்திருக்கும் காலத்தில் அவரை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். உங்கள் வாழ்வில் நன்மை நடக்கும். அதே மாதிரி சனி பயிற்சி அப்படின்னாலுமே எல்லாருமே திருநள்ளாறு போய் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, குளிச்சுட்டு அவங்களுடைய ஆடைகளை அங்க கழட்டி போட்டு வர்றது எந்த சாஸ்திரத்திலுமே சொல்லவே இல்லை. புனித ஸ்தலங்கள்ல புனித நீராடும் போதும் சரி, நம் முன்னோர்களுக்கு நம்ம கர்ம காரியங்கள் செய்யும் போதும் சரி, நம்ம துணியை கழட்டி போட்டுட்டு வரணும்னு எந்த சாஸ்திரத்துமே சொல்ல. அது பாவம். நீங்க அதை செய்யறதுனால நீர்நிலைகள் பாதிக்கப்படுவதோடு அங்க இருக்கக்கூடிய உயிர் உள்ள ஜீவன்கள் சாவதோட நீர்நிலைகள் அடைக்கப்பட்ட எதிர்கால சந்ததியர்களுக்கு நீர் இல்லாத ஒரு சூழல் ஏற்படும். ஆகவே இந்த தவறை செய்யாம சனீஸ்வர பகவானுடைய அருளை முழுமையா பெற்று வாழ்க்கையில எல்லாருமே எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழணும். ஹரஹர மகாதேவா.